சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்தம் வரதும் செய்யும். இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களே செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ. ஏங்க யாருங்க நீங்க? டேய். யோ, அமைச்சரோட சம்மதி தலியா? அமைச்சர் சம்மதியா இருந்தாலும் பரவாயில்ல. யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய். யோ, அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு. எங்க போனா உனக்கு நான் தலியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க. சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும். போங்க. சம்மதி. அடங்க. ஐயோ இரியா. இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா? என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசி இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சம்பந்தி சேர்த்துங்க. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையாவது வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு இல்ல நான் சொல்றேன். இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. டேய் இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்குப்பா. வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி சாம்போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போது பாரு. எப்படி வந்தாரையா? இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவனுக்கு சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு. நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு? மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா?
டீ கடையா உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மை தானே சொல்றேன். என்னைய சொல்ற? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்புறதா? என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் எல்லாரும் போட்டு இவரை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கிறதே? அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? இன்னொரு பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டியை சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டியை சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணா சொல்ற அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடுங்க. அப்புறம் கம்பி கும்பி பேடி. ஏண்டா டேய் உன்ன இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. டேய் இது என்ன? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்க? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவ போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன், போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடை come on follow ma. வணக்கம் சார். பாத்து பக்கரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ்க்கு எடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோவமா இருக்காங்க. ஓ கோவமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். రండి ఏటుగారు. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, లోపల అమ్మ கூப்பிடுறாங்க போ. புஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான்.
என்னங்க ஏய் உட்காராத நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய் நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையிலுமா? ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா? உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் என்ன நீ விடலையா? ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ வழங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிரண்ட வாங்கண்ணா. ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். நில்லு. அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்குங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தா வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார் பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீல் கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய் அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில 2 வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார் சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பான்னு தெரியும், நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம் மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா உங்க Stop it. இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா பாலை, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது, இந்த வீட்டுல மனுஷா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி கடுதாசி கொடுக்கறதுக்கு பாட்டு வைக்கிறதுக்கு பாட்டு ரோட்ல கிழக்கு விக்கிறதெல்லாம் பாடிட்டு போறா, சவால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனால சவுண்ட் விட்டு. சரி பாடி ஐயா. லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நடுவி இருக்கும். உள்ள ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சீங்க?
இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதைய சொல்ல யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆச்சின்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மாத்த புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடியா அடியான்னு பொம்பளை கூப்பிட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓ பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் குடுக்க வந்தா இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. டான்ஸ் ஆடுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குடும்பமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன சும்மா பையன் நினைச்சியா? யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறா? மரியாதையா சொல்லிடு. புகண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோட உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீரண்டா. ஐயா நானே உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லட்டு கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா, கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கோடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உங்க மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்களை வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவங்க இரு முன்னாடி இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க குடுக்கிற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. கவர்மெண்ட் ஜாப் பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்க? ஏய் நர்ஸ், நர்ஸ் அக்கா
சிஸ்டர் எஸ் ஐ அம் மிஸ்டர் எதுக்காக கூப்பிட்டீங்க சும்மா குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன் பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க. உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்குனீங்க நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும். வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணாங்க மில்க் சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ் நர்ஸ் ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுங்கடா. டேய் இது ஊசி போட நேரமாடா இது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணாங்க சாப்பிடு. ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன்.